மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாமானிய குரல்ங்கிற ஒரு பேஜ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக எனக்கு மைண்டுக்குள்ளே ஒரு கேள்விங்க. ரொம்ப நாளாகவே இந்த கேள்வி நைட்டு தூங்கும்போதெல்லாம் நான் யோசிப்பேன். நம்ம ஒரு சாமானியனாக இருந்து ஏன் இந்த அரசியல்வாதிகள்லாம் இவ்வளோ கட்சிகள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஏன் நம்மளோட நான் வந்துட்டு இந்தியா அப்படிலாம் பேச விரும்பலைங்க. தமிழ்நாட்டில் என் டிஸ்ட்ரிக்கு. ஸோ நான் தமிழ்நாடை பார்க்குறேன். ஏன் இவ்வளோ பேர் இருந்தும் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க. நான் டெய்லியுமே பார்க்கும்போது ஒரு வயசான அம்மா, அவங்களாம் பேரண்ட்ஸு, அவங்களோட 10 பையன் எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்டில் அலையிறாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு என்ன சொல்யூஷன்? நம்ம எல்லா கட்சிக்காரங்களுமே சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, எல்லா கட்சிக்காரங்கன்னா என்ன சொல்கிறேன், பொதுவாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். என்ன இது பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த விஷயமே இம்ப்ளிமெண்ட் ஆகுறதில்ல. நம்ம கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் ஒரு சாமானியன் தான். எனக்குள்ளே பர்சனலாக எனக்கு தோன்ற விஷயங்கள். இப்போ நான் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கணும், இல்லை நான் ஒரு பொசிஷனில் இருக்கிறேன்னா, ஒரு இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செல்ஃபாக நான் யோசிக்கிறேன். என் மைண்டுக்குள்ளே தோணுது. எல்லாருமே நல்லா இருக்கணும் தாங்க நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஸோ அப்படி எனக்கு தோன்ற விஷயங்கள் அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். இது மற்றபடி வேறு எந்த ரீசனுக்காக இல்லை, என் மைண்டுக்குள்ளே தோன்ற விஷயம். நான் டெய்லி பார்க்குறது, நான் நிறையா யூடியூப்ஸ் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ அப்போ என் மைண்டுக்குள்ளே தோன்ற விஷயம். அதே மாதிரி நான் எந்த புள்ளி விவரம் அந்த மாதிரி எதுவுமே நான் எடுத்துலாம் பேசலைங்க. எந்த விஷயமே எனக்கு நானே என்ன சொல்கிறது, ஒரு நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய மைண்டில் ஒரு சின்ன விஷயம், ஒரு சாமானியனா எனக்கு ஒரு கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்கிட்டே ஒரு விஷயங்கள் நானாகவே நினைக்கிற விஷயங்கள் இருக்குது, பதில்கள் இருக்குது. ஆனால் இது இம்ப்ளிமெண்ட்டும் ஆகுமான்னு தெரியல. ரெண்டாவது இன்னொரு விஷயம் எனக்கு தோணுன்னா, ஒவ்வொரு விஷயமே அவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோம், இவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோம், இந்த இதுக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், அப்படியெல்லாம் ஒதுக்கியுமே எதுக்கு ஒரு சாமானியனாக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம்? நம்ம என்ன பண்ணணும்னா முன்னேறலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் அது என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.